श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् गुरुपरम्परायै நமஹ. நேத்தி கேவல வத்திரேகி அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு விதமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். பரிசேஷானுமானம் அப்படின்னு ஒண்ணும், ரெண்டாவது லட்சணங்களை கொண்டு ஒரு வஸ்து ஒரு லட்சணம் சொல்றோம். லட்சணம் சொல்ற சமயத்துல அந்த லட்சணத்தை கொண்டு இதர பேத அனுமானம் இன்னொன்னு இல்லை அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ரெண்டு விதமா சொல்றது அப்படின்னுட்டு சொன்னோம். அதுல பரிசேஷானுமானம் அப்படின்றதே வராது அப்படின்னு போன ஸ்லோகத்துல சாதிச்சுட்டார் சுவாமி. இப்போ ரெண்டாவது லட்சணத்தை கொண்டு சொல்லலாமே அப்படின்னு கேவல வத்திரேகி சொல்ல பார்க்கிறாப்பா நையாயிக்கா. அதுவும் வராது அப்படின்னு சாதிக்க போறேன். எப்படின்னா போன ஒரு 5-6 நாள் முன்னாடியே சொல்லிருக்கோம் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம்ல பொதுவா நேத்வாபாசங்கள்லாம் சொல்லும் பொழுது இந்த வியாப்தி விஷயமா சொல்லும் பொழுது எப்படி சொல்றோம் அப்படின்னா, பிருத்திவி ஜலாதி பின்னா கந்தவத்வா அப்படின்னு ஒரு அனுமானம் சொல்றோம். இங்க கேவல வத்திரேகியாதான் இங்க சொல்லணும். எப்படின்னா பிருத்திவியானது ஜலம் தேஜஸ் வாயு முதலியவற்றை காட்டிலும் வேறுபட்டது. ஏன்? கந்தவத்வா வாசனை இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லணும். இப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? இது பிருத்திவியில ஜலாதி அபாவம் இருக்கு, ஜலம் முதலானவற்றினுடைய அபாவம் இருக்குது. அதாவது ஜலாதி பேத அபாவம். எப்படி அப்படின்னா எத்திர எத்திர ஜலத்வாதி, எங்கு எங்கு ஜலத்துவம் இருக்குமோ, ஜலத்துவம் தேஜஸ்துவம் வாயுத்துவம் ஆகாசத்துவம் இதெல்லாம் எங்க எங்க இருக்குமோ தத்திர சர்வத்திர கந்தவத்வா பாவ அப்படின்னு வியாப்தி சொல்றாங்க. கந்தவத்வா பாவ எங்க எங்க ஜலத்துவம் முதலானவைகள் இருக்குமோ அங்கு கந்தவத்துவம் இருக்காது. இப்ப கந்தவத்துவம் இருக்காது, இது கந்தவத்வாத் அப்படின்னு ஹேத்து அங்க போட்டா இது வியாப்தி இது வராது. எத்தனை ஏற்ற ஜலத்வாதி தத்திர கந்தவத்துவம்னு வராது. அது அமைய வியாப்தி. ஏன்னா ஜலம்லாம் இருக்கிற இடத்துல கந்தவத்துவம்ன்றது வருமா? கந்தவத்துவம்ன்றது வரவே வராது. ஏன்னா கந்தவத்துவம் தான் பிருத்திவிக்கு லட்சணம், அது ஜலத்துல வராது இல்லையோ. ஆக பொதுவாக ஒரு லட்சணம்னா என்ன அர்த்தம்? வியாவிருத்தி வியவஹாரா லட்சணஸ்ய பிரயோஜனம். லட்சணம் சொன்னாக்கா அதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா இன்னொரு வஸ்துவை காட்டிலும் வேறுபடுத்தி காமிக்கிறது அப்படின்னு ஒரு பிரயோஜனம். ரெண்டாவது வியவஹாரம். லோகத அயம் கடஹா அப்படின்னு சொன்னாக்கா கடத்தினுடைய லட்சணத்தை அறிந்து கொண்டு இது கடம், இது வஸ்திரம், இது மனிதன் அப்படின்னு லோகத்துல சொல்றோம். அந்த விவகாரமும் இந்த லட்சணத்துக்கு பிரயோஜனம். ஆக லோக வழக்கு அதற்கு உபயோகப்படுறதும் லட்சணம். ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவிலிருந்து பிரிச்சு காமிக்கிறது, வேறுபடுத்தி காமிக்கிறது, அதுவும் லட்சணத்துக்கு பிரயோஜனம் அப்படின்னு சாஸ்திரக்காரால் சொல்லிருக்கா. லோகத்திலையும் அப்படிதான் அது. இப்போ பிருத்திவி ஜலாதி பின்னா கந்தவத்வா, பிருத்திவியானது ஜலம் முதலானவைகளை காட்டிலும் வேறுபட்டது. ஏனெனில் கந்தவத்வா அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த ஜலாதி பின்னா அப்படின்னு சொல்றது எத்திர எத்திர கந்தவத்வம் தத்திர தத்திர ஜலாதி பின்னத்துவம் அப்படின்னு சொல்லணும். எத்திர எத்திர கந்தவத்வம் தத்திர தத்திர ஜலாதி பின்னத்துவம் அப்படின்னு. இப்போ அவ என்ன சொல்ற, அதுல பிருத்திவின்னு ஒண்ணு கொஞ்சம் அது ஜலத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு அர்த்தம். ஜலத்தினுடைய தன்மை அதுல இல்லை
தன்மை இல்லைன்னு சொல்லணும். அப்ப என்ன ஆகும், இந்த ஹேத்து இருக்கு பாருங்க, அப்ப ஜலத்தில் இந்த ஹேத்து இல்லை, கந்தவத்துவங்கிற ஹேத்து இல்லை அப்படின்னு சொல்லணும். கந்தவத்துவங்கிற ஹேத்து இல்லைன்னு சொன்னா இது கேவல வெதிரேகி. அதனாலதான் எத்த ஜலத்வாதி, எங்கு எங்கு ஜலத்துவம் முதலானவைகள்லாம் இருக்குமோ தத்திர சர்வத்திர கந்தவத்வாபாவ, பிருத்திவியை காட்டணும் வேறுபட்ட பூதங்கள் திரவியங்கள் அவைகள்ல கந்தவத்துவன்றது இருக்காது. அதனால பிருத்திவியானது ஜலத்தை காட்டிலும் வேறுபட்டது. இது கேவல வெதிரேக அனுமானத்துக்கு அவ உதாரணம் சொல்றார் நையாயிக்கார். இந்த கேவல வெதிரேக வியாப்தி அப்படின்னு சொல்லிக்கணும். இது அதனால இது ரொம்ப தேவையா இருக்கு. ஆக இந்த லட்சணத்தை கொண்டு நீங்க பரிசேஷானுமானமானாக்கா வியாப்தி சரியா வராதுன்னு எனக்கு சொன்னோம். அதுக்கு வேணா அப்படி சொல்லிட்டு போங்கோ, இங்க அத மாதிரி சொல்ல முடியாதே. அதனால இந்த இடத்துல கேவல வெதிரேகி தேவை. எத்திர ஜலத்வாதி அஸ்தி தத்திர தத்திர கந்தவத்வாபாவ அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால அந்த கந்தவத்வா பாவம் அப்படின்றது அபாவம் தானே. அபாவத்தை சொல்றதுனால இது கேவல வெதிரேகி அனுமானம். அண்மையம்னா நேர்மறை, வெதிரேகன்னா எதிர்மறை. இந்த எதிர்மறையா பார்க்கறது அது அபாவம் தானே. பாவத்துக்கு எதிர்மறை இன்மை இல்லாமை அது சொல்றது அப்படின்னு அவ நிரூபிக்க பார்க்கிறார். அதற்கு இப்ப சுவாமி என்ன கண்டனம் பண்ற, அதுவே தவறு. ஏன் அப்படின்னா, நீ கேவல வெதிரேகியை எப்படி சொல்லணும், விபக்ஷத்துல உபபாதனம் பண்ணணும். விபக்ஷம்னா என்ன அர்த்தம், சாத்தியாபாவம். சாத்தியாபாவம் எங்க இருக்குதோ அதுதான் விபக்ஷம். நிச்சித சாத்தியாபாவமான் விபக்ஷ அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கு இருக்குது. ஏற்கனவே சொல்லிருக்கோம். பட்சம் அப்படின்னா எங்க சந்தேகம் வருதோ, இந்த இடத்துல நெருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னாக்கா அதுக்கு பேர் பட்சம். இந்த இடத்துல நெருப்பு இருக்கு, எத்தனை தூபகா குத்திர மண்ணி தெரியுது, நிச்சிதமா தெரியுது, அதுக்கு பேர் சபக்ஷம். விபக்ஷம்னா நிச்சித சாத்தியாபாவமா, நமக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு இது சாத்தியாபாவான், இது சாத்தியமே கிடையாது. எங்க பெரிய மடு ஜலம் அப்படி வியாபிச்சிருக்குது, அதுல நெருப்பு இருக்காது. அதனால நிச்சித சாத்தியாபாவான் விபக்ஷகா அப்படின்னு சொல்லிருக்கான். இப்ப இந்த விபக்ஷத்துல கேவல வெதிரேக வியாப்தியை சொல்லணும். இப்ப சொன்ன பாருங்க, கந்தவத்துவம் எங்க இருக்காது அப்படின்னு சொன்னாக்கா ஜலத்துல இருக்காது. ஆக சாத்தியம் ஜலம், அந்த ஏதாவது ஜலம் முதலானவைகள்லாம் சாத்தியம்னு வச்சுட்டோம்னாக்கா அதுல கந்தவத்துவம் இருக்காது. அதனால பிரிதி ஜலம் அது பின்னம், ஜலத்தை எல்லாம் காட்டிலும் வேறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதனால நீ எப்படி சொல்லணும், கேவல வெதிரேகின்னு சொன்னாக்கா விபக்ஷத்துல நிச்சித சாத்திய அபாவம், சாத்தியம் இல்லை அப்படின்னு நிச்சயம் பண்ணப்பட்ட இடம் விபக்ஷம். அதுல நீ கேசுவை கொண்டு வரணும், வெதிரேகமா கொண்டு வரணும். இப்படிதானே நீ சொல்லணும். இப்ப சுவாமி என்ன இந்த கேள்வி கேட்கிற, சாத்தியமே இல்லையே, சாத்திய அபாவம்ன்றது விபக்ஷத்துல எப்படி தெரிஞ்சுது உனக்கு? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அபாவம் அப்படின்னு சொன்னாக்கா பாவத்தை தெரிஞ்சுட்டாதான் அபாவத்தை சொல்ல முடியும். கடக அஸ்தி அப்படின்னு சொன்னான், கடக நாஸ்தின்னு சொல்லச்சே பிரதமம் கடஞானம் அவசியம். அங்க கடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் அதன் பிறகு அத்திர கடவனாஸ்தி பூர்வமாசீத் அதுனானாஸ்தி அப்படின்னு சொல்லணும். முன்பு இருந்தது, இப்பொழுது கடம் இல்லை. இவன் முதல்ல தெரியணும், முதல்ல தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் தெரியல இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். தெரிஞ்ச விஷயத்தான் சொல்ல முடியும். அபாவம் சொன்னாலே அது பிரதியோகி சாபேட்சமா இருக்கும். நிறைய வாட்டி சொல்லிருக்கோம், பிரதியோகி சாபேட்சம். பாஷ்யக்காரர் பாஷ்யத்துல மகாசித்தாந்தத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார்.
சித்திஹி சித்தியதி வா நவா கஸ்ய கம் பிரதீதி வக்தவ்யம் அப்படின்லாம் கேட்டு அங்க உதாரணம் சொல்றேன். புத்திரஹா நிறைய வாட்டி சொல்லிருப்போம். புத்திரஹா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கஸ்ய புத்திரஹன்னு ஒரு கேள்வி இருக்கும். பிதான்னா கஸ்ய பிதா பிரதியோகி. அப்பான்னாக பிள்ளை இருக்கும், பிள்ளை இருந்தாதான் அப்பா. அத மாதிரி அப்பா இருந்தாதான் பிள்ளை. அதனால கஸ்ய புத்திரஹா கஸ்ய பிதா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? அந்த மாதிரி கடகா நாஸ்தின்னு சொன்னாக்க கடா அஸ்தின்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும். கடகா அஸ்தின்னு கடஜானம் இருந்தாதான் கட அபாவ ஞானம் வரும். அதனால இப்ப நீ என்ன சொல்லிட்ட, விபக்ஷே சாத்தியாபாவ, விபக்ஷத்துல மடுவுல நெருப்பு இல்ல அப்படின்னு சொன்னோம். எப்படி தெரிஞ்சது அவனுக்கு? மடப்பள்ளியில நெருப்பை பார்த்திருக்கான். மடப்பள்ளியில நெருப்பு பார்த்திருக்கவே அங்க நெருப்பு இருக்குது, அங்க புகை இருக்குது. அதனால எத்திர தூமகா தத்திர வன்னின்னு அவனுக்கு வியாப்தி இருந்தது. அதுக்கப்புறம் மலையில பார்த்தான் புகையை பார்த்துட்டு எத்திர தூமகா தத்திர வன்னின்னு அப்ப பார்த்துட்டோம். அதனால இங்கேயும் புகை இருக்கு, அதனால இங்க நெருப்பு இருக்கணும்னு அனுமானம் பண்ணோம். இப்ப என்னாச்சு, மடுவுல பார்க்க புகையையும் பார்க்கல, நெருப்பையும் பார்க்கல. ஏன் அப்படின்னா அந்த நெருப்பு விளிமான ஞானம் முன்னாடி அவனுக்கு இருந்திருக்கு. கடற்கரையில பார்த்திருக்கான், மலையில இது பண்றான், அனுமதி அவமானம் பண்றான். அப்படி பார்க்கறதுனால அவனுக்கு முதல்ல அந்த ஞானம் இருந்தது. அதை கொண்டு மகாசிரகத்துல மகா மடு பெரிய மடுவுல இங்க நெருப்பு இல்லை அப்படின்னு அவன் அர்த்தம் பண்ணிக்கிறான். இப்போ அந்த மாதிரி இடத்துல வரும். இங்க எப்படி வரும்? இங்க நீ நேரா எடுத்தவனையே அதுல போனேன், அபாவத்துல போனேன்னாக்கா முதல்ல பிருத்திவியே தெரிஞ்சுக்கணும், ஜலத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த பிருத்திவியில கந்தவத்துக்கு தெரிஞ்சுக்கணும், அத மாதிரி ஜலங்கள்ல அதனுடைய குணங்களை தெரிஞ்சுக்கணும், சுபாவங்களை. ஜலமானது சீதஸ்பர்ஷத்தியா ஆபகா, ஜலத்துல சைத்தியம் இருக்கும், தேஜஸ்ல ஔஷ்ணியம் இருக்கும், வாயுவிட ஸ்பர்ஷம் இருக்கும், அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் இங்க இது ஜலத்தினுடைய பேதம் அங்க இருக்குது. கந்தவத்துவம் ஜலத்துல இல்லை. ஏன்னா பிருத்திவியில கந்தவத்துவம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டாதானே இங்க வரும் அது. அதனால உன்னால எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா சாத்தியமே முதல்ல பிரசித்தமாகல. சாத்தியமே பிரசித்தமாகாத சமயத்துல இவனுக்கு இது எப்படி ஞானம் வரும்? சாத்தியமே பிரசித்தமாகாததுனால உனக்கு எப்படி ஞானம் வரும்? சாத்தியா பால்ன்றது எப்படி ஞானம் வரும் அப்படின்னுட்டு சுவாமி கேட்கிறார். அதனால இந்த கேவலம் விதிரேக்கின்றது உன்னுடைய பட்சத்துல எப்படி வரும்? வராதே. அதனால கேவலம் விதிரேக்கின்னு ஒரு அனுமானம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சுவாமி கேட்கிறார். இப்போ அதுக்கு மேல அவன் என்ன சொல்றான்னா, இந்த உதாரணம் இப்ப சொன்ன முடியும், அந்த உதாரணத்தை வச்சுட்டு அவ திருப்பி நம்மளை பார்த்து கேட்கிறா. இந்த இடத்துல இப்படிதான் சொல்லி ஆகணும். எந்த இடத்துல? பிருத்திவி ஜலாதி பின்னா கந்தவத்வா அப்படின்னு சொன்னாக்கா எத்திர கந்தவத்வம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேள்வி வருது, எத்திர கந்தவத்வம் தத்திர ஜலத்வாதிகி நாஸ்தி அப்படின்னு சொல்லணும். அதை காட்டணும். இத மாதிரி சொல்லு, எத்திர ஜலத்வாதிகி தத்திர சர்வத்திர கந்தவத்வாபாவா அப்படின்னு சொல்லணும். அங்க விதிரேகி அவசியமாச்சே, அவசியம். அது ஒத்துண்டுதான் ஆகணும். அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்க விரோதம் வந்துருமே. ஏன்னா இந்த இடத்துல எப்படி நீ சொல்லுவ? நீ பதில் சொல்லு. அடுத்த ஸ்லோகத்துல அதையும் சாதிக்க போற. அதுக்கு நம்ம சித்தாந்த பிரகாரம் எப்படி வரும் அப்படின்னு சொல்ல போற. ஆனா இப்போ இந்த மாதிரி அபாவம்னு நீ உனக்கு சொன்னாக்கா, அபாவம் சொன்னாக்கா அதுக்கு பாவத்துக்கு உனக்கு ஞாபகம் வரணுமே. அதனுடைய ஞானம் இருந்தாதான் அபாவம்ன்றதே வரும். ஞானம்ன்றதே அப்பதான் வரும், அபாவ ஞானம். அதனால எப்படி வரும்னு கேட்ட. அதுக்கு அவன் கேட்கிறான். அது இந்த மாதிரி எத்திர ஜலத்வாதி தத்திர சர்வத்திர கந்தவத்வாபாவா அப்படின்னு அபாவத்துல முடியறதே. அதனால இங்க விதிரே வியாப்தி இருக்குது. இங்க
ஆகவே நீ பரிசேஷானுமானத்தை விட்டாலும் கூட லட்சணங்கள்னால இதர வியாபிருத்தி வருது. இதர வியாபிருத்தினால கந்தவத்துவங்கிற ஹேத்துவானது ஜலாதிகள்ல இல்லை. அது கேவலம் வெதிரேகியா இருக்கும். அதை அங்கீகரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நையாயிக்கன் கேட்டான். அதற்கு சுவாமி என்ன சொல்ற, நீ சொல்றத அவனுடைய அபிப்பிராயம் எப்படி அப்படின்னாக்கா, இது சாத்தியத்தினுடைய அபாவம். ஜலம் இல்லை, ஜலம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிருத்திவின்னு அர்த்தம். கந்தவத்துவம் இல்லை அப்படின்னா ஜலம் அர்த்தம். கந்தவத்துவம் இல்லைன்னா தேஜஸ் அர்த்தம். அதாவது எதனுடைய லட்சணத்தை நாம சொன்னமோ அந்த லட்சணம் கணக்க எதுல இல்லையோ, எதுல இல்லைன்னு சொன்னாக்கா அபாவமாயே நீ எடுத்துக்கிற, அத பாவரூபமாவே எடுத்துக்கியேன், பாவரூபமாவே எடுத்துக்கியேன். அதனால இது வரலாமே இது அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு என்ன சுவாமி சொல்ற, நீ அபாவமா இருக்கிறது கூட பாவமா வரும் அப்படின்னு நீ சொன்ன. அப்ப பாவமா வரும்னா அந்த பாவத்தினுடைய லட்சணம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? நீ அப்படி தெரிஞ்சுட்டானாக்கா அண்மை வியாப்தி வந்துருமே. பாவத்தினுடைய லட்சணத்தையும் நாம தெரிஞ்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அது இல்லைன்னா வராது. இது பாவ ரூபம்தான் நீ சொல்றது. அதாவது எல்லாமே நம்ம சித்தாந்தத்திலே அப்படிதான். நேற்றுதான் ஒரு சபத்துல முந்தானை சபையில கருணாகராச்சார சுவாமி நடத்தினர். அதுல இந்த கேள்வி வந்தது. எவ்வளவு தூரம் போனாலும் எல்லாமே பாவரூபமா பார்க்கணும்னுட்டுதான் எம்பெருமானாருடைய திருவள்ளுவர். அபாவ ரூபமா எதுவுமே கிடையாது. நமக்கு அபாவன்ற பதார்த்தமே கிடையாது. எல்லாமே பாவரூப பதார்த்தம் தான். பின்னாடி வரப்போகுது. இதெல்லாம் அத்திரவிய சரத்தெல்லாம் சாதிக்க போறேன், இங்கேயும் சாதிக்க போறேன், புத்தி சரத்திலையும் சாதிக்க போறேன். அதனால அபாவம்ன்ற பதார்த்தம் கூட எப்படின்னாக்கா, ஏற்கனவே சொல்லிருக்கோம், கடம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்ணு இல்லைன்னு அர்த்தம். அதாவது கடம் போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்கா கபாலம் இருக்கு, கபாலிக்கா இருக்கு, மண்ணு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரிதான் எல்லாமே பாவரூப பதார்த்தம் தான். நமக்கு பாவரூப பதார்த்தமாவே இருக்கிறதுனால நம்ம இதுல இந்த விரோதம் வராது. அதனால எல்லாமே இப்படிதான் ஆகணும். நீ சாத்தியாபாவம், சாத்தியாபாவம் என்ன? பிருத்திவி இதர பின்னா. இதர் அப்புறம் பிருத்திவியை நீ சாதிக்கல. பிருத்திவியில இதர லட்சணங்கள் இல்லை. பிருத்திவியினுடைய லட்சணம் மீதி எதுலயும் இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். அதனால இதுல பிரதியோகியை தெரிஞ்சிருந்தாலும் ஆகணும். பிரதியோகியை தெரிஞ்சிக்காம எப்படி நீ சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? பிரதியோகியை தெரிஞ்சிக்காம சொல்ல முடியாது. பிரதியோகியை நீங்க தெரிஞ்சு விட்டியானாக்க அப்போ அண்மைய வியாப்தியாவே எடுத்துட்டு போட்டுமே. அது எதற்கு இதுல போகணும்? அது அதனால கேவலம் எதிரேக்கின்னு வராது. சாத்திய பிரதியோகி அதனுடைய அபாவ ரூபமா சொல்லணும். சாத்தியம் அப்படின்றது இதர பின்னத்துவம், அதனுடைய பிரதியோகி அப்படின்னாக்க பிருத்திவி, அதனுடைய அபாவம் ஜலம். இப்படி போனோம், சுத்திட்டு போகணும். நீ அப்படி போய் நீ வியாப்தியை நீ சொல்லணும். அந்த மாதிரி வியாப்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுல நமக்கு தெரியாத விஷயம். நேத்தியா ஒரு விஷயம் சொல்லிருக்கோம். பொதுவாக நீ சொல்றது இந்த அனுமானம் தான் சொல்றதெல்லாம் எப்படின்னா பொதுவான அனுமானம் தான் சொல்றது. பொதுவான ஹேத்து கந்தவத்வாத்துன்னுட்டு அந்த கந்தவத்வாத்துன்னு சொன்னாக்கா இதர பின்னான்னா ஜலாதி பின்னா அப்படின்னு சொல்லணும். ஜலம் முதலானவை காட்டிலும் வேறுபட்டது பிருத்திவி அப்படின்னு சொல்லணும். அவைகளை காட்டிலும் வேறுபட்டதுன்னு சொன்னேனாக்கா எது ஜலத்தை காட்டிலும் அதை காட்டிலும் இப்போ இந்த கந்தவத்துன்ற ஒரே ஒரு ஹேத்து வச்சுட்டு பிரதியை சாதிக்கணும். பிரதியை சாதிச்சுட்டு போய் நீ ஜலத்தை காட்டிலும் வேறுபட்டது, தேஜஸை காட்டிலும் வேறுபட்டது, வாயுவை காட்டிலும் வேறுபட்டது இப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அஜ்ஞாத அன்மயம், ஞாத அன்மயம் இல்லை. அதனால நமக்கு எதுவுமே நமக்கு ஸ்பஷ்டமா தெரியல. இப்போ சாதாரண சம்பந்தம் தான் இருக்கு அங்க. அதனால இதை எப்படி ஒன்னால சாதிக்க முடியும்னு எங்களுக்கு புரியல நீ சொல்றது. அதனால இது வியாபியம்,
இது வியாபகம். வியாபகம்ன்றது சாத்தியம், வியாபியம்ன்றது சாதனம் கேத்து. ஏற்கனவே சொல்றோம், அதிக தேசவர்த்தி அப்படின்னா வியாபகம், நியூன தேசவர்த்தி அப்படின்னா வியாபியம். அதனால இத கந்தவத்துவம் அப்படிங்கிறது வியாபியம், ஜலாதி பின்னத்துவம் அப்படின்றது வியாபகம் அப்படின்னு சொல்லணும். பர்வதோ வன்னிமான் தூமாதே அவர் சொல்லியிருக்கார். அதனால இப்ப பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படின்ற இடத்துல எப்படி சொன்னமோ அந்த மாதிரி இங்கேயும் கொண்டு போயே. இங்க அத மாதிரி கொண்டு வரத விட்டுட்டு நீ உன்னுடைய இஷ்ட பிரகாரம் நீ மாத்துவேன்னு சொன்னாக்க எப்படி தெரியாது? அதனால உன்னால சொல்ல முடியாது, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வராது. அதனால ஹேதுல அண்மைய வியாப்திய சமன்வயப்படுத்தினாத்தான் சரியாக இருக்கும். வெதிரேகம்ன்றது நாங்க கூட ஒத்துக்கிறோம், அண்மயமும் உண்டு வெதிரேகமும் உண்டு. ஆனால் வெதிரேகம் மட்டும் உண்டு நீ சொல்ற பாரு, அதுதான் நாங்க கண்டனம் பண்றோம். அது நிரூபிக்கவே முடியாது. சில இடங்கள்ல உபாதி இல்லாமல் கேவலாண்மைன்றது இருக்கும், அது நிறைய நம்ம நிரூபிச்சிருக்கோம். கேவலாண்மை அண்மையை மாத்திரம்தான் இருக்கும், வெதிரேகமே சொல்ல முடியாது. என்னன்னா சொன்ன பாருங்க, கடக அபிதேயா பிரமேயத்வா அப்படின்னு சொல்லணும். எத்திர எத்திர பிரமேயத்துவம் தத்திர தத்திர அபிதேயத்துவம். நீ எத்திர எத்திர அபிதேயத்வா பாவகா தத்திர தத்திர பிரமேயத்வா பாவகான்னு சொல்ல முடியாது. அதாவது எங்க எங்க சொல்லால் சொல்லப்படும் அர்த்தம் பொருளை உடையது இருந்தோ அங்கங்கெல்லாம் பிரமேயத்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஞானத்தினால தெரிஞ்சுக்க முடியும். எங்க எங்கெல்லாம் சொல்லால் சொல்லப்படும் பொருள் இல்லையோ அங்க எல்லாம் பிரமேயத்துவம் இருக்காதுன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா லோகத்துல நம்ம பார்த்தா சொல்லணும் அபிதேயமா இருக்குது, சொல்லால் சொல்லப்படுவதாக இருக்குது. அது மாதிரி எல்லாமே பிரமேயமா இருக்கு, பிரமேயமா இருக்குது எல்லா இடத்துலயும். அப்படி இருக்கிறதுனால அண்மைய கேவலாண்மைன்றது முக்கியமாக்கு, அதை வச்சுக்கிறோம். ஆனால் இது வரவே வராது. பிரமேயத்துவம் இருக்கா, அபிதேயத்துவம் இல்லைன்னா பிரமேயத்துவம் வராது அப்படின்னு நீ சொல்ற அனுமானம் வராது. அதனால இந்த இடத்துல இல்ல. ஆகவே இங்க கேவல அண்மைங்கிறத ஒத்துக்கிறோம், கேவல வெதிரேகின்றத மாத்திரம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன் ஒத்துக்க மாட்டோம்னா அடவாதம் நாங்க பண்ணல. நாங்க சொல்றது என்னது அப்படின்னாக்க இதுதான் யுக்தி. நீ சொல்ற தர்க்கத்தை நாங்களும் தர்க்கம் பண்றோம், அந்த தர்க்கத்துக்கு நீ பதில் சொல்லு. அது என்ன ஒன்னாலும் பதில் சொல்ல முடியும், ஒன்னாலையும் சொல்ல முடியாது இல்லை. ஆக கேவல வெதிரேகியும் ஒரு சேர்த்து வேண்டாம், கேவலாண்மையும் போகும். அந்த மாதிரி அண்மையும் வெதிரேகி ரெண்டும் போகும், ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும். அது சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எத்திர வன்னிகி எத்திர சோமகா தத்திர வன்னிகி அப்படின்னாக்கா அண்மையம். இது வன்னியம் நப்சியா திரு தூமோபி நப்சியா அப்படின்னு சொன்னாக்கா வெதிரேகம். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஆனால் தனியா இருக்கிறதுல கேவலாண்மை மாத்திரம் உண்டு, கேவல வெதிரேகி வராது. கேவலாண்மை எப்படி எதுக்கு வச்சுக்கணும் அப்படியே தள்ளிவிடேன் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் சொல்லிருக்கோம். இதெல்லாம் 3 சொல்லிருக்காரு, ஏற்கனவே சொல்லிருக்கோம். என்ன அப்படின்னாக்கா அஜ்ஞா மொத்தம் பேசலாம், சப்தமே அனவிதேயம், இந்த சப்தத்துக்கு அர்த்தமே சொல்ல முடியாது, அபிதேயம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதுலயே அவன் சொல்லிட்டான், இந்த சப்தத்துக்கு அபிதேயமே இல்லைன்னாக்கா அப்ப அபிதேயத்துவம் இருக்குன்னு அர்த்தம். அபிதேயத்துவம் இல்லைன்றதுதான் அதுக்கு அர்த்தமே. அது சொன்னாக்கா அந்த மாதிரி அவனுக்கு புரியல, முரண்பட்டு பேச புரியல. அந்த இடத்துல அது அப்படி. அதே மாதிரிதான் ஏதோ வாச்சோனிவர்த்தந்தே அப்பிராப்தி மனசன் சொன்னான்னாக்கா அந்த இடத்துலயும் நமக்கு அபிதேயத்துவம் இல்லைன்ற மாதிரி தோணும். அபிதேயத்துவமே இல்லை, பிரமேயத்துவம் இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் வாக்கியங்கள்லாம் இருக்கு, மனோமயா மனசா பிராக்கியத்துவம் அதெல்லாமே இருக்கே. அப்போ அந்த வாக்கியத்துக்கு இந்த வாக்கியத்துக்கு விரோதம் வந்துடும். இன்னொன்னு
பிரஜாய பிரஜாம் குர்வீத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. பிரம்மத்தை அறிந்து கொண்டு பிரஜாம் குர்வீத போதனத்தை செய் அப்படின்னு. அவ விஜயாயம் எப்படி வந்தது? அறிய முடியாதுன்னா வராது. அதே மாதிரி அத்வைதிகள்லாம் என்ன பண்ணிட்டாருனாக்கா இது நிர்விஷயம், இது நிஷ்பிரமாணகம், அதனால இது அஜடம், இது தெரிஞ்சிக்கவே முடியாதுன்னு நம்ம சொன்னோம். அதையும் நடனம் பண்றது. எப்படி இத மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அன்னை வியாப்தி தேவை, கேவலாண்மையே முக்கியம் அப்படின்றதுக்கோசமும் அதை சொன்னோம். ஆனா இங்க அது மாதிரி இல்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினாலும் சாதிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை தெரிவித்து அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். சாத்யா பாவோ விபக்ஷே கதமிவ விதிதः தஸ்ய சாத்யா பிரசித்தே பாவாத்மன்யப்யமுஷ்மின் பிரதிபதவபுஷாயி அத்ரதே வியாப்தி சித்திः இதி அஜ்ஞாதான்மயேஸ்மின் கதமிவ சுஷகः ஸ்யாத் அபாவோ நியந்தும் हेतु सारोन्वयोदा क्वचित् अनुपदितः केवलान्मयीयपीष्टः அப்படின்னு பாதிக்கிறது ஸ்லோகம். சத்ய இந்த கேவல விதிரிக்குன்னு ஒரு அனுமானம் சொல்றியே, அதுக்கு சாத்திய அப்பிரசித்தே, அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. அதாவது அபாவத்தை வச்சிருந்து சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதை வச்சு எப்படி நீ அபாவத்தை தெரியாத விஷயத்தை, இல்லாத விஷயத்தை எப்படி நீ சாதிச்ச, உன்னால எப்படி இது சாதிக்க முடியும்? ஏன்னா வியாப்தி, அன்னைய வியாப்தின்னு என்ன சொன்னா கேட்டு இருக்கமிடமெல்லாம் சாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதே வெத்திரேக வியாப்தின்னு என்ன சொல்லணும்? சாத்தியம் அபாவம், சாத்தியத்தினுடைய அபாவத்துக்கும் ஏதோனுடைய அபாவத்துக்கும் சம்பந்தம், நேற்று சம்பந்தம் வியாப்தி அப்படின்லாம் ஏற்கனவே சொல்லிருக்கோம். நேற்று சம்பந்தம் தானே வியாப்தி. இப்ப நீ அபாவத்துக்கு வச்சுன்னு சொல்லணும், ஏதுவும் இல்லை சாத்தியமும் இல்லை அப்படின்னு வச்சு சொல்லணும். அப்ப இல்லாத சாத்தியமானது எப்படி அறியப்படும்? முன்னால எப்படி அறியப்படும்? முன்னாடி தெரிஞ்சிருந்தா தானே அறியப்படும். அது முன்னாடி தெரியாத விஷயத்தை எப்படி அறிய முடியும்? தெரிஞ்சிக்கவே முடியாது. அது அதான் சொல்ற சாத்திய சாத்தியமானது பிரசித்தமே இல்லை. பிரசித்தம்னா முன்னாடி நம்மளால தெரிஞ்சுக்க முடியல, அது மாதிரி இல்லவே இல்லை. அதே மாதிரி சாத்தியா பாவ சாத்தியமே இல்லை அப்படின்றோம். விபக்ஷே கதமிவ விதிதः, அதாவது விபக்ஷத்துல சாத்தியமே இல்லை அப்படின்னு நமக்கு நிச்சயமா ஞானம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நீ எப்படி சொல்லணும்னா, உனக்கு இங்க பட்சமும் கிடையாது, சபக்ஷமும் கிடையாது. இப்ப எப்படி சொல்லணும்னா விபக்ஷத்தை வச்சுட்டு கொண்டு வரணும், இல்லாத இடத்துல இருந்து கொண்டு வரணும். சாத்தியமே இல்லாத இடம் தானே விபக்ஷன்றது. அந்த இடத்துல இருந்து கேவல திசையிலேயே நீ சாதிக்கணும். அப்படி சாதிச்சானாக்கா உனக்கு அது எப்படி தெரியும்? இல்லாத விஷயம் எப்படி தெரியும்? ஏற்கனவே சொன்ன பார்த்தோம், முதல்ல மடப்பள்ளி, அதன் பிறகு மலை, அதன் பிறகு மகாசனம். இப்ப மடப்பள்ளியில ஸ்பஷ்டமா பிரத்யட்சமா தெரிஞ்சு விடுச்சு. அதே பர்வதத்துல ஹேதுமத்தம் தெரிஞ்சது, ஆனா சாத்தியம் தெரியல. தெரியாத சாத்தியத்தை அங்க சாதிச்சுட்டோம், மடப்பள்ளியில பார்த்து தெரிஞ்சது. ஆனா மகாசனம் அந்த மடுவுல மாத்திரம் எப்படி தெரியுதுன்னு முன்னாடி பார்த்ததை கொண்டு அப்படின்னு நேரத்தையே இங்க இருக்காது அப்படின்னு சாதிச்சு. ஆனா இங்க நீ சொல்றது எப்படின்னாக்கா நேரா விபக்ஷத்திலேயே போயிட்டான். விபக்ஷத்திலே இருந்து இங்க கொண்டு வரணும்னா உனக்கு எப்படி தெரியும்? கதமே எப்படி இருந்தாலும் அறிந்து கொள்ளப்பட்டது. அப்புறம் அமுஷ்மின்னு இப்ப நான் நீ என்ன சொன்ன, எத்த எத்த ஜலாதி பேதா எத்த எத்த ஜலத்வாதிகம்
எங்க எங்க ஜலத்துவம் பிராணிகள்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் கந்தவத்துவம் இருக்காது அப்படின்னு நீ சொன்ன. கந்தவத்துவம் இருக்காதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அங்க வெதிரேகமானதுனால வரணும். அதையும் கூட இப்போ கந்தவத்துவம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜலம் இருக்குன்னு அர்த்தம், சைத்த ஸ்பர்ஷம் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இப்ப சுவாமி கேட்கிறாரு. இதை நீ பாவாத்மகம்னு சொல்லிட்ட, பாவாத்மகமா போயிடுதே ஜலம் தெரியுது, அபாவாத்மகன்னா தானே தெரியாது. பாவாத்மகம் சொன்னாக்கா அது தெரியுமே, இது ஜலம், இது தேஜஸ் எல்லாம் தெரிஞ்சுடுமே. அபாவம் கூட பாவ ரூபத்தானே நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரிதான் ஐயாயிரம் வச்சுட்டு இருக்கா, அதிகரணாத்மகம்னா சொல்லிட்டு இருக்கா. அதனால அது இருக்கட்டுமே. அதனால அமுஷ்மின்னு இங்க சாத்தியமே இல்லை அப்படின்றது கூட பாவாத்மன்யபி, இது பாவரூபமா இருக்குது. அதாவது வஸ்து சத்பாவம் இருக்கா, வஸ்து இருக்குது அப்படின்னு சொன்னா கூட பிரதிபட உபுஷாயி, பிரதிபடம் பிரதியோகம் எதிர் எதிர்த்தட்டு இத சொன்னாக்க அதுக்கு பிரதியோகியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதை கொண்டுதானே அஸ்திரத்தையே வியாப்தி சித்தி, இங்க வியாப்தி சொல்லணும். ஆஸ்தி நசியா தத்திர தூமோபி நசியா அப்படின்னு சொல்லணும். ஏங்க நெருப்பு இல்லைன்னா தூமம் இருக்காது, புகையும் இருக்காது அப்படின்னு சொல்லணும். இப்ப ஏன் அப்படின்னா இந்த பிரதியோகி ஞானம் வேணும், பிரதியோகி ஞானம் வேணும். இங்க உனக்கு என்ன வந்து சொல்லு, நீ எத்த கந்தவத்வா பாவகா தத்திர தத்திர ஜலாதி ஜலாதி தத்துவம் அப்படின்னு சொல்லணும். அப்ப எது சித்திச்சுது உனக்கு? ஜலம் சித்திச்சா, தேஜஸ் சித்திச்சுதா, வாயு சித்திச்சுதா, ஆகாசம் சித்திச்சுதா, எது சித்திச்சு? அதை எங்களுக்கு சொல்லு. அதனால அந்த கிரமத்தினால நீ வியாப்தி சொல்லணும். அதுவே இங்க வராதே உனக்கு. இது அஜ்ஞாதான்மையே அஸ்மின், இதுல அன்மய வியாப்தி, அஜ்ஞாத அன்மையை அன்மய வியாப்தி கணக்க தெரியலன்னாக்கா வெதிரேக வியாப்தின்றதே வராது. தனியா வெதிரேக வியாப்தியும் மட்டும் இருக்கும் நீ சொல்லாது. அன்மய வியாப்தியோட சேர்ந்து வெதிரேக வியாப்தி இருக்கும். அது சொன்னா நாங்க ஒத்துக்கிறோம். அதை ஒத்துக்காம இது மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அது நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா ஒத்துக்க முடியாது. அன்மய வியாப்தியை வெதிரேக வியாப்தியை சொல்ல முடியும். அதனால அஜ்ஞாத அன்மையே அஸ்மின், அன்மய வியாப்திய தெரிஞ்சிக்காத இடத்துல, இந்த இடத்துல அபாவக அபாவம் ஒண்ணு இருக்குது, வெதிரேகம் இருக்குது அப்படின்னுட்டு, அதாவது இல்லவே இல்லை ஒரு வஸ்து இல்லாமை அப்படின்றது கதம் சுஷகாக, கதமின்னு சுஷகாக எப்படி சொல்ல முடியாது? உங்களால எப்படி சாதிக்க முடியாது? இல்லாத எப்படி உங்களால சாதிக்க முடியும்? கதமின்னு சுஷகாக. அப்புறம் அதக, அதனால அண்மையாக ஹேதோஹோ சாரஹ, அண்மைய வியாப்தி அண்மைய ஹேது அது ஒன்றிதான் ஒத்துக்க முடியும். கேவலம் வெதிரேகின்றதை ஒத்துக்க முடியாது. இன்னொன்னு அண்மைய வியாப்தியை சென்றாதான் வெதிரேக வியாப்தியே வரும். அண்மைய வியாப்தியை ஒத்துக்காம வெதிரேக வியாப்தின்றது வராது, வரவே வராது. அதனால அனுபதிக்க கேவலாண்மை அப்படி வசிதிஷ்ட, உபாதி இல்லாம கேவலாண்மை, உபாதி இல்லாம எத்திர தூமகா தத்திர வன்னிகின்னு சொல்லலாம். எத்திர வன்னிகி தத்திர தூமகான்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நெருப்பு இருக்கிற இடத்துல புகையெல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்கோம். அயோகோலகம் இருக்கே இரும்பு கொண்டு, அது நெருப்புல காய்ச்சலாம், அப்படியே நெருப்பு பழம்பா தெரியுது. நெருப்பு பழம்பா தெரிஞ்சா கூட அதுல புகை இருக்காது. எப்ப புகை வரும்? ஈரம் சேர்ந்தாதான் வரும். அதனால அப்போ உபாதி, அந்த ஈரம் சேர்றதுதான் உபாதி. அதுதான் எத்திர எத்திர ஆர்திரேந்தன சயுக்த வன்னி தத்திர தத்திர தோமான்னு அப்படி சொல்லணும். உபாதி ஈர வகைக்கு சேர்ந்துருக்குது. ஈர வகைக்கு சேர்ந்துதான் ஏற்கனவே அப்படி சொல்லியிருக்கோம். உபாதி இருக்கிற சேர்ப்பு
அதனால அந்த மாதிரி உபாதி இல்லாத இடத்துல கேவலான்மைன்றது வரும். எத்தனை பிரமேயத்துவம் கடக அவிதேயா பிரமேயத்துவம் அப்படின்னு சொல்றோம். அங்க விதிரேகம்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லணும்? எத்திர எத்திர பிரமேயத்துவம் தத்திர தத்திர அபிதேயத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். எத்திர அபிதேயத்துவம் நாஸ்தி தத்திர பிரமேயத்துவம் நாஸ்தின்னு உதாரணம் சொல்ல முடியாது. அதனால உபாதி இல்லாத இடத்துல மாத்திரம் கேவலாண்மை என்பது வரும். இல்லாத போனா அது கூட கொஞ்சம் கஷ்டம். அதுவே வராதுன்னு சொல்றவனுக்கு கேவலம் வெத்திரேக்கின்றது அதுவே வராது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இப்போ ஸ்லோகம் பாருங்க. சாத்யா பாவோ விபக்ஷே கதமிவ விதிதः தஸ்ய சாத்யா பிரசித்தேः பாவாத்மன்யப்யமுஷ்மின் பிரதிபடவபுஷா அத்ர தே व्याप्य सिद्धिः इति अज्ञातान्मयेऽस्मिन् कथमिव सुषकः स्यादभावो निगन्तुम् हेतुः सारोऽन्वयोतः क्वचिदनुपदिकः केवलान्मयीयपीष्टः कवितात्मिकसंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।